Friends, next ஒரு 5 mark question பார்க்கலாம். Important features of gravitational force. So the distance between two masses increases. ரெண்டு பார்ட்டிகலுக்கு இடையில மாஸ் வந்து ரெண்டு பார்ட்டிகல் m1 m2. ஸோ அதுக்கு இடையில உள்ள டிஸ்டன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போச்சுன்னா the strength of force tend to decreases. ஏன்னா force is inversely proportional to square of distance. அதான் இங்கே சொல்லியிருக்கோம். ஓகேவா? because of inverse dependence on r square. ஸோ இங்கே பாருங்கள், இந்த மாதிரி கிராஃப்லாம் ஒன் வேர்டில் கேட்பான். அப்போ பார்ட்டிக்கலுக்கு இடையில் டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போச்சு அப்படின்னா அந்த ஃபோர்ஸோட மேக்னிடியூட் அப்படியே டிக்ரீஸ் ஆகிட்டே வரும். அதனால தான் யுரேனஸ் எக்ஸ்பீரியன்ஸ் less gravitational force from the sun than the earth. ஏன்னா earth is nearest to sun compared to Uranus. ஸோ அதை தான் இங்கே சொல்லியிருக்கான். Uranus is larger distance from the sun compared to earth. earth பக்கத்தில் இருக்கிறதுனால எர்த்துக்கும் சன்னுக்கு இடையில் உள்ள ஃபோர்ஸ் ஆஃப் ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆகுது. அதே இது யுரேனஸ் அதிகமான டிஸ்டன்ஸில் இருக்கிறதுனால யுரேனஸ்க்கும் சன்னுக்கு இடையில் உள்ள டிஸ்டன்ஸ் அதிகம். அதனால் டிஸ்டன்ஸ் இன்க்ரீசஸ், த ஃபோர்ஸ் இஸ் டிக்ரீசஸ். செகண்ட் பாயிண்ட், த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் பிட்வீன் டூ பார்ட்டிகல் ஆல்வேஸ் அண்ட் ஆக்ஷன் ரியாக்ஷன் பேர். அதாவது நியூட்டன்ஸ் தேர்ட் லாவை சாட்டிஸ்ஃபை பண்ணலாம். அதாவது the gravitational force exerted by sun on the earth is always towards the sun அப்படின்னு சொல்கிறான். The reaction force is exerted by the earth on the sun. The direction of the force is towards earth அப்படின்னு சொல்கிறோம். பாருங்கள், இந்த பாயிண்ட்டை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ இந்த இடத்துல சன் இருக்காப்புல, சன். ஓகேவா? எர்த் வந்து சன்னை வந்து சுற்றிட்டு வர்றாங்க. சன்னோட அந்த கிராவிடேஷ்னல் பவர்னால தான் எர்த் வந்து என்ன அதே ஆர்பிட்டில் சுற்றிட்டுருக்கு. அப்போ சன் என்ன பண்ணுது அப்படின்னா எக்ஸர்ட் கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ் ஆன் த எர்த். எர்த் மேலே ஒரு கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸை எக்ஸர்ட் பண்ணுறாரு. ஸோ அந்த ஃபோர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டோன்னா இஸ் ஆக்ஸ் டுவோர்ட்ஸ் த சன். இதை மட்டும் தெளிவாக புரிஞ்சுக்கணும். அதே போல் இது வந்து ஆக்ஷன் ஃபோர்ஸ். சன் வந்து எர்த் மேலே எக்ஸர்ட் பண்ணக்கூடிய ஃபோர்ஸ், சன் வந்து எர்த் மேலே காட்டக்கூடிய ஃபோர்ஸ். அது சன்னோட டைரெக்ஷனில் டுவோர்ட்ஸ் த டைரெக்ஷன் இட் ஆக்ட்ஸ் டுவோர்ட்ஸ் த சன்னில் இருக்கும். திஸ் ஃபோர்ஸ் இஸ் கால்டு ஆக்ஷன். இப்போ இதுக்கு ரியாக்ஷன் நியூட்டன்ஸ் தேர்ட் லா படி எர்த்து என்ன பண்ணும்? இட் ஆல்சோ எக்ஸர்ட் அண்ட் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஃபோர்ஸ் ஆன் த சன். ஸோ எர்த் எக்ஸர்ட் பண்ணக்கூடிய ஃபோர்ஸ், சன் மேலே எர்த் எக்ஸர்ட் பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் ரியாக்ஷன் ஃபோர்ஸ். இட் ஆக்ட்ஸ் டுவோர்ட்ஸ் எர்த். திஸ் இஸ் கால்டு ரியாக்ஷன் ஃபோர்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து டார்க். டார்க் experienced by the earth due to gravitational force of sun. டார்க்குக்கு ஃபார்முலா 10th ஃபார்முலா பாருங்கள், ஆர் கிராஸ் எஃப்ஆ. எஃப்ங்கிறது கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ். அந்த ஃபார்முலா மைனஸ் எம்எஸ் மாஸ் ஆஃப் சன், எம்இ மாஸ் ஆஃப் எர்த், ஆர் ஸ்கொயர் ஆர் கேப்னு போட்டுறோம். ஸோ ஈக்குவல் டு ஜீரோன்னு போடுறேன். ஏன் ஜீரோன்னு போடுறேன்? ஆர் வெக்டரை மேக்னிடியூட் இன்ட்டு யூனிட் வெக்டர்னு எழுதலாம்னு செகண்ட் யூனிட்டில் பார்த்துட்டோம். அப்போ இதை என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணும்போது இதெல்லாம் கான்ஸ்டன்ட் ஆயிரும். அப்போ என்ன மட்டும் இருக்கும்? ஆர் கிராஸ் ஆர் அப்படின்னு இருக்கும். ஸோ ஆர் கிராஸ் ஆர் அப்படின்னா கிராஸ் ப்ராடக்ட் ப்ராப்பர்ட்டி படி இது என்ன ஆயிரும்? ஜீரோ ஆயிரும். அப்போ த டார்க் பிகம்ஸ் ஜீரோ. அடுத்து இந்த மாதிரி ஒரு ரிலேஷன் உங்களுக்கு தேர்ட் லெசனில் லாஸ்ட்டில் சொல்லி தருவேன். டவ் ஈக்குவல் டு டிஎல் பை டிடி. எல்ங்கிறது ஆங்குலர் மொமெண்டம். இது நம்ம 10th படிச்சிருக்கோம். ஆங்குலர் மொமெண்டம்ங்கிறது ஆர்
கிராஸ் லீனியர் மொமெண்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அப்போ எல்லுங்கிறது ஆங்குலர் மொமெண்டம், அது ஒரு கான்ஸ்டன்ட் வெக்டர். ஏன்னா டவ் 0, அப்போ டவ் ஈக்குவல் டு டிஎல் பை டிடியும் 0. எப்போ 0 கிடைக்கும்? ஒரு குவான்டிட்டி எப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 0 ஆகும்? அது கான்ஸ்டண்ட்டாக இருக்கும்போது தான் 0 ஆகும். ஓகேவா? அப்போ ஆங்குலர் மொமெண்டம் ஆஃப் த எர்த் அபவுட் த சன் இஸ் கான்ஸ்டன்ட் த்ரூஅவுட் த மோஷன். இட் இஸ் ட்ரூ ஃபார் ஆல் பிளானட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். And in fact this is consistency of angular momentum leads to the Kepler second law. இது ஒரு ஒன் வேர்டுக்குரிய பகுதி. ஓகேவா? கெப்லர் செகண்ட் லாவுடைய அடிப்படையில் அமைஞ்சிருக்கு. அடுத்து பாருங்க, இந்த ஃபோர்ஸ்க்கான எக்ஸ்போஷனை எடுத்திருக்கோம். F equal to minus G m1 m2 by r square into r cap. இப்போ இதில் ஒரு இன்ஹரண்ட் அசம்ப்ஷன் என்னன்னா, போத் ஆப்ஜெக்ட் ஆர் ட்ரீட்டட் அஸ் பாயிண்ட் மாஸ். ஸோ வாட் இஸ் மீன் பை பாயிண்ட் மாஸ்? ஒரு பார்ட்டிக்கலை பாயிண்ட் மாஸ் எப்போ சொல்லுவோம் அப்படின்னு கேட்டோன்னா, அந்த பார்ட்டிக்கலுக்கு இடையில் உள்ள டிஸ்டன்ஸ், அந்த பார்ட்டிக்கலோட டைமென்ஷன், தட் இஸ் டயாமீட்டரை விட அதிகமாக இருந்துச்சுன்னா we treat the particles or point masses. இப்போ பாருங்கள், எர்த் ஆர்பிட்ஸ் த சன். சன்னை சுற்றி என்ன பண்ணுது அப்படின்னா, சன் வந்து சென்ட்ரில் இருக்குது. எர்த் ஆர்பிட்ஸ் அரவுண்ட் த சன், சன்னை சுற்றி வந்துட்டுருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஹியர் வி அஸ்யூம் எர்த் அண்ட் சன் டு பி பாயிண்ட் மாசஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் பாயிண்ட் மாசஸ் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னா, த சன் இஸ் அட் a large distance from the earth. ஓகே, அப்போ the distance between two bodies is very much larger than the diameter. அதனால தான் நம்ம we consider while treating this Newton's law of gravitation, we take the particle as point masses. Some irregular and extended objects separated by small distance. சில இர்ரெகுலரான ஆப்ஜெக்ட் வந்து சம் ஸ்மால் டிஸ்டன்ஸ் இருக்கும்போது நம்ம டைரெக்டாக எந்த இக்குவேஷன், இந்த ஃபோர்ஸ்க்கான இக்குவேஷனை டைரெக்டாக அப்ளை பண்ண முடியாது. அதுக்கு செப்பரேட் மேத்தமெட்டிக்கல் ட்ரீட்மெண்ட் நம்ம கொடுக்கணும். அது இங்கே உனக்கு இல்லை. இட் இஸ் பாட் இன் ஹையர் கிளாஸஸ். ஓகே, நவ் இப்போ வந்து வி அசம்ஷன் அவர் சப்ஜெக்ட் இஸ், இங்கே உனக்கு கொடுத்துருக்கிற இந்த சப்ஜெக்ட் வந்து இட் இஸ் டிஸ்கஸ் அபவுட் த பாயிண்ட் மாசஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஈவன் ஃபார் ஸ்மால் டிஸ்டன்ஸ் இருந்தாலும் நம்ம அந்த ஆப்ஜெக்டை பாயிண்ட் மாஸாக தான் நம்ம கால்குலேட் பண்ணணும். இப்போ ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் பிட்வீன் எ ஹாலோ ஸ்பியர். ஹாலோன்னா என்னது? உள்ள ஒன்றும் இல்லைன்னு அர்த்தம். ஒரு ஃபுட்பாலை இமேஜின் பண்ணிக்கலாமா? உள்ள ஒன்றும் இல்லைல்ல, அதுதான் ஹாலோ ஸ்பியர் ஆஃப் மாஸ் கேபிட்டல் M with uniform density and point mass. இன்னொன்று சின்ன பார்ட்டிக்கல் இருக்குது, அதனுடைய மாஸ் M kept outside the hollow sphere. ஓகேவா? அப்போ இந்த மாதிரி கொடுத்துருக்கான். இதுதான் ஹாலோ ஸ்பியர். இமேஜினேஷன் எதில் வச்சுருக்கணும்? ஃபுட்பாலில் வச்சுருக்கணும். ஓகேவா? இது ஹாலோ ஸ்பியர். அதனுடைய மாஸ் வந்து கேபிட்டல் M. அதுக்கு வெளியில் ஒரு பாயிண்ட் மாஸ், ஸ்மால் பார்ட்டிக்கல், அதனுடைய மாஸ் ஸ்மாலாக. இப்போ இதனுடைய சென்டர்லேருந்து இது வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் ஆகும். இப்போ while using this equation, இந்த ஃபோர்ஸ் ஈக்குவேஷனை அப்ளை பண்ணும்போது the hollow sphere is replaced by point mass. ஏன் பாயிண்ட் மாஸை நான் ட்ரீட் பண்ணுறேன்? Now consider the entire mass is concentrated at the center. அப்போ this is replaced by the point mass-ஆ ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு இங்கே இருக்கிற பார்ட்டிகளுடைய மாஸையும் வச்சுக்கிட்டு நான் இந்த ஃபார்முலாவை நான் அப்ளை பண்ணுறேன். ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட்டு த அதர் ஒன் இஸ் த இன்ட்ரெஸ்டிங் கேஸ். சப்போஸ் இது ஒரு ஹாலோ ஸ்பியர், இதுக்குள்ளேயே நான் என்ன வச்சுருக்கேன்னா அந்த பாயிண்ட் மாஸையும் வச்சுருக்கேன். இப்போ ரெண்டுக்கு இடையில ஃபோர்ஸ் என்ன அப்படின்னு நான் பார்க்க போகிறேன். ஓகேவா? இப்போ பாருங்கள், இப்போ இந்த ஹோல் ஆப்ஜெக்ட் இந்த பாயிண்ட் மாஸ் M இருக்குது. அப்போ அது அதனுடைய சென்டரில் வந்துடும். பாயிண்ட் மாஸ் இது M.
ஓகேவா? இப்போ ஹோல் ஸ்பியர் இஸ் ட்ரீட்டட் அஸ் த பாயிண்ட் மாஸ். அப்போ அந்த என்டையர் ஸ்பியருடைய மாஸும் என்னாகும்? கான்சன்ட்ரேட்டட் அட் த சென்ட்ரா. அப்போ அதனுடைய மாஸும் எங்கே வந்துடும்? அதே இடத்துல வந்துடும். ஓகேவா? இது கேபிட்டல். அப்போ ரெண்டும் ஒரே இடத்துல இருக்கா? ஓகே, coincide ஆயிரும். அப்போ வந்து ஃபோர்ஸ் வந்து என்னது? 0 ஆயிரும். நோ ஃபோர்ஸ் அப்படிங்கிறது வரும். அதை தான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ அனதர் இன்ட்ரெஸ்டிங் ரிசல்ட். கன்சிடர் hollow sphere of mass m. If we place another object of mass inside the hollow sphere, இதுதான் important. Inside the hollow sphere வைக்கும்போது force experienced by this mass m will be 0. இந்த கால்குலேஷன்லாம் ஹையர் கிளாஸில் வரும். இப்போ இந்த ரிசல்ட்டை மட்டும் நீ எடுத்துக்க அப்படின்னு சொல்கிறான். ஓகேவா? அடுத்து வந்து ஒரு வெக்டியாக பார்க்கலாம். ட்ரைம்ப் ஆஃப் த லா ஆஃப் கிராவிடேஷன் இஸ் தட் concludes mango that is falling down and the moon orbiting the earth are due to the same gravitational force அப்படின்னு சொல்கிறோம். So the triumph of the law of gravitation is that concludes that mango that is falling down, mango earth மேலே fall ஆகும்போது இது ரெண்டுக்கு இடையில் இருக்கக்கூடிய அதே கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் தான் எப்போ எதுக்கு இருக்கும்? த மூன் ஆர்பிட்டிங் த எர்த். மூணு எதை சுற்றி வருது? எர்த்தை சுற்றி வருது இல்லையா? அப்போ இது ரெண்டுக்கு இடையில் இருக்கக்கூடிய கிராவிடேஷனல் ஃபோர்ஸும் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டேன்னா சேமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ த மேங்கோ தட் இஸ் ஃபாலிங் டவுன் and the moon orbiting the earth are due to the same gravitational force.